அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பத்தஜோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. பொதுவாகவே மக்கள் மத்தியிலேருந்து ஒரு எண்ணம் இருக்குது, நம்முடைய பிறப்பின் லக்னத்தில் ராகு எது இருக்காங்க, பிறப்பின் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு எது இருக்காங்க அப்போனா அது ராகு எது சம்மந்தமான தோஷங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய பிறப்பின் லக்னத்திலேருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற நமது அட்சய லக்னம் என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். தட் மீன்ஸ் ஏஎல்பி. சரிங்களா? இந்த ஏஎல்பிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் அது ஒரு சில விளைவுகளை நம்மளுக்கு அனுபவிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு 3ல் ராகு 9ல் கேது. சரிங்களா? இப்போ ஒரு உதாரணமாக உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜென்ம லக்னம் எதனால இருக்கட்டும், இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற வயதின் லக்னம் நம்முடைய கடகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி கடகமாக போகும் பொழுது அவருடைய சுய ஜாதகத்தில் ராகு பகவான் இந்த கன்னி வீட்டில் இருக்கிறாரு, அதாவது இந்த ஏஎல்பிக்கு 3ல் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஏஎல்பி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய விருச்சிக ஏஎல்பி. இந்த விருச்சிக ஏஎல்பிக்கு ராகு பகவான் நம்மளுடைய மகரத்தில் இருக்கிறார் 3ஆம் இடத்துல. அடுத்து நம்மளுடைய மீனம் ஏஎல்பி, அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நம்மளுடைய ராகு பகவான் நம்மளோட ரிஷபத்தில் இருக்கார். இப்படி அதாவது நம்மளுடைய கடகம், சரிங்களா, அடுத்து விருச்சிகம், அடுத்து மீனம். இந்த ஏஎல்பி அட்சய லக்னம் போகிறவங்களுக்கு முக்கியமாக ராகு பகவான் அவங்களுடைய ஏஎல்பி அப்படிங்கிற அட்சய லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் வீற்றிருந்தார் என்றால் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பையன் லவ் பண்ணுறான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேம்மா, எனக்கு அந்த பொண்ணை முடிச்சு கொடுன்னு சொல்கிறான். நம்ம மாட்டேன்னு தடுத்தோம் அப்படின்னோம்னா பையன் என்ன செய்வான், ஒரு மருந்து பாட்டில் எடுத்து கடை நடந்து குடிச்சிருவான். அப்படின்னு ஆஸ்பத்திரியில் போய் நம்ம வைத்தியம் பார்த்து அவனை காப்பாற்றுவோம். அப்படி காப்பாற்றுறப்ப அவனுடைய தொண்டையிலேருந்து இப்படி கீழே இருக்கிற ஒரு ஜனக்கு அந்த உணவு குழாய் பாதிக்கப்படும், தொண்டை. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவான், தன் உயிரை மாச்சிக்கிறதுக்கு தொண்டையில் ஒரு பிரச்சனையை உண்டாக்குவான். ஏன்னா 3ங்கிறது என்னது, நம்ம ஆசிரியர் உயர்ந்து போடமுடியாது என்ன சொல்லியிருக்காங்க, தொண்டை, கழுத்து, தோள்பட்டை, கைவிரல்கள். இந்த இடத்துல பிரச்சனை வரும். ஒரு சில பையன் என்ன செய்வாங்க, எனக்கு லவ் பண்ணுற பொண்ணை கிளம்பி தெரியா இல்லை கையை அறுத்துக்கிட்டுமாம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் இப்படி தான் நடக்கும். அப்போனா 3ல் ராகு பகவான் அட்சய லக்னத்திற்கு 3ல் ராகு பகவான் முக்கியமாக கடகம், நம்மளுடைய விருச்சிகம், நம்மளுடைய மீனம் போகுது நம்ம பிள்ளைகளுக்கு அப்படின்னா ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கே அட்சய லக்னம் விருச்சிகம் போதுங்க, எனக்கு 3ல் ராகு இருக்காரு அப்படின்னா நான் 3ல் ராகு இருக்கு, நான் மனோதைரியத்தில் பெரிய ஆள், தைரியம் எதையும் செய்வான்னு சொல்ல முடியாது. என்ன காரணமாக, எனக்கு ஒரு மன பயம் வந்துடும், தன் பயம், உயிர் பயம். 2 வீலரில் என் பையன் கூட வண்டியில் உட்காந்து போனால் போதும், டே மிதா ஓட்டுறா போகிற எழுத்து போகிற வண்டி மேலே இடிச்சிடாடா பயமாக இருக்குது அப்பாவுக்கு, மெதுவாக போடான்னு சொல்லுவேன். அதாவது உயிர் பயம், தன் பயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பஸ்ஸில் போனால் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்கார மாட்டோம், டிரைவர் போகிற பக்கம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு நடு சீட்டில் போய் உட்காந்துக்கிடுவோம். இப்படி டிரைவர் ஒழுங்காக தான் போவார், வண்டி ஒழுங்காக தான் போவோம். நம்மளுடைய பயம் எப்படி இருக்கும், உயிர் பயங்கிறது இருக்கும். இதே மாதிரி ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு டேங்க் கழுவ போனாங்க, வீட்டின் மேலே நீர் தொட்டியை கழுவ போனாங்க, அதாவது நல்ல தண்ணி குடிநீர் தொட்டியை குழா இணைப்பில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி டேங்கை சுத்தம் பண்ணேன்னு சொல்லி நல்ல தண்ணி தொட்டிக்குள்ளே உள்ள இறங்கி ஏர்லாக்காக இறந்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழிவுநீர் தொட்டியில் சுத்தம் பண்ணுறேன்னு இறங்கி ஒரு சிலர் அபஸ்தைக்கு ஆளாவாங்க. சரிங்களா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விஷவாயு தாக்கி ஒரு சில சிக்கல்லாம் மாட்டுவாங்க. சரிங்களா? அப்போனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3ல் ராகு பகவான் முக்கியமாக கடகம், விருச்சிகம், மீனம் போகும் பொழுது 3ல் ராகு இருந்தார்னா நம்மளே தற்காத்துக்கிறதுக்கு ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். வேறு ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்க புற்று சம்பந்தமான கோயிலை போய் வழிபாடு பண்ணுறது, இருந்தால் தலையில் ஒரு மொட்டையை போடுறது. எங்கள் ஊர் சிவகாசிங்க, விருதுநகர் மாவட்டம். எங்களுக்கு பக்கத்து மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அது நாகம் சம்பந்தமான கோயில். சரிங்களா? இப்படி கோயிலில் அந்த சிவன் கோயில், அங்கே மொட்டை போடுவாங்க. அப்போ நான் போய் ஒரு மொட்டை போட்டுக்கிட்டேன்னா தற்காத்துக்கலாம். முடி வெட்டுற கடையில் போய் முடி வெட்டுறதுக்கு பதிலாக கோயிலில் போய் சாமியை என்னை காப்பாற்றி சொல்லி ஒரு மொட்டையை போட்டோம், நம்மளே தற்காத்துக்கலாம். மனப்பயம், உயிர் பயம், விபத்துக்கு பயம், கண்டங்கள், இப்படிப்பட்ட பயங்கள் எல்லாமே நீங்கிடும். அப்போனா உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அப்படி நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு வழிமுறை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஒரு சில கிரகங்கள் ஒரு சில இடத்துல இருக்கும் பொழுது ஒரு சில நன்மை செயல்கள் செய்யும் பொழுதும் ஒரு தீய விஷயங்கள் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு
இப்போலாம் சாதாரணமாக ட்ரெண்டிங் எப்படி வருதுன்னா, ஒரு நம்ம ஃபோனை எடுத்து நெட் ஆன் பண்ணி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஆபாச லிங்க் வீடியோஸ் வருது. அப்படி இல்லைன்னா ஏதாவது இந்த லிங்க்கை நீங்கள் தொடுங்க, உங்களுக்கு இத்தனை கோடி ரூபா பணம் வரும் அப்படிங்கிறாங்க. எப்படி இந்த லிங்கில் போய் நீங்கள் இப்படி பணம் எனக்கு இவ்வளோ கட்டுங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் நிறையா வரும் அப்படிம்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு ஏமாற்றுதல், மோசடி, சரிங்களா? ஒன்று ஆபாசம் சார்ந்து இருக்கலாம், இல்லை பணம் சார்ந்த இழப்பாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை கூட நிப்பாட்டிடும். அதே மாதிரி நான் ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா வராக்கடன் வந்து நிறையா போயிடும். நல்ல மனுஷனாக இருந்திருப்பான், பணம் கொடுத்து நல்லா வியாபாரம் பார்த்துட்டு இருப்பான். அவனை அறியாமல் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிடுவான். நம்மகிட்ட வாங்கின பணம் அப்படியே லாக் ஆகி நிற்கும். சுமார் ஒரு 18 லட்ச ரூபா போய் லாக் ஆகிடும் குறைஞ்சபட்சம். சரிங்களா? அப்போனா இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, தொழில் பண்ணால் தொழிலில் நஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறதையும், சரிங்களா, நம்ம வந்து நம்மளே இப்படி சமூகத்தில் இருந்து நம்ம தற்காத்து போய்க்கிடணும் அப்படிங்கிற வந்து இந்த குறிப்பிட்ட அட்சய லக்னம் போகிறவங்க வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த நேரத்தில் வந்து நான் பதிவிடுறேன். சரிங்களா? ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகத்தில் இந்த தன்மை இருந்தது. அதில் வந்து அவருக்கு வந்து ஒரு தைரியப்படுத்தணும். அதுபோல தான் உங்களுக்கும் சொல்கிறோம். சரிங்களா? ஒருவேளை நம்ம ஜாதகத்திலையோ, நம்மளோட கணவர் ஜாதகத்திலையோ, நம்ம குழந்தைகள் ஜாதகத்திலையோ அட்சய லக்னத்திற்கு 3இல் ராகு, முக்கியமாக கடகம், விருச்சிகம், மீனமாக இருந்தால் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. இல்லை பக்கத்தில் இருக்கிற அட்சய லக்னம் பற்றி ஜோடிட்ட போய் இப்படி என்னோடய கிரகணங்கள் இப்படி இருக்குது, இது எனக்கு ஆபத்தை விளைவிக்குமா அப்படின்னு நமக்கு ஏதாவது ரெமடிகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது உங்கள் நீங்களே தற்காத்துக்கிட முடியும் அப்படிங்கிற வந்து இந்த தனத்தை வந்து நான் பதிவிடுறேன். இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட நிலை, அதாவது வருமுன் காப்போம் அப்படின்னு அழகான ஒரு பழமொழி இருக்குது. சரிங்களா? ஒரு சொல்லாடல். அதுபோல் நம்மளுக்கு இந்த கிரகங்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் போதுங்க. இது எப்படி தற்காத்துக்கலாங்கிற சுச்சுவேஷன் தெரிஞ்சால் போதுங்க. சரிங்களா? நம்ம தற்காத்துக்கலாம்ல. சரிங்களா? இந்த நல்ல அற்புதமான ஜோட முறை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் பொதுமத்தியாவுக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்கிறோம். அவரை வழிநடத்தி செல்கிற மூத்த குருமார் அனைவருக்கும் நன்றி சொல்கிறோம். நம்ம சேனலில் வந்து இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.